நமக்கு அமேசான்ல ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் நம்ம எப்படி பேக் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அமேசான்ல நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வந்து நம்ம பேக்கேஜோட சைஸ் அண்ட் வெயிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால லேபிள் பிரிண்ட் பண்ண முடியும். சோ நம்மளோட பேக்கேஜோட சைஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதை ஃபில் பண்ணிட்டு நான் வந்து லேபிள் பிரிண்ட் கொடுக்க போறேன். ஆர்டர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்டர் வந்து பிரிண்ட் கொடுக்க போறோம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் ரெண்டுலயுமே நம்ம ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறமா அதுல இன்வாய்ஸ் அண்ட் லேபிள் ரெண்டுமே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இன்வாய்ஸ் வந்து பேக்கேஜ் ஃபுல்லா வச்சிடணும். லேபிள் வந்து வெளியில பேக்கேஜ் விசிபிளா இருக்க மாதிரி வெளியில வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். அப்பதான் வந்து டெலிவரி ஏஜென்ட்டுக்கு வந்து அதுல நமக்கு பையரோட அட்ரஸ் ரெண்டுமே இருக்கும். சோ நம்ம வந்து வெளியில தெரியற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். நம்ம ஆன்லைன்ல சேல் பண்ணும்போது நம்மளோட பேக்கேஜிங் வந்து பக்காவா பண்ணி கொடுக்கணும். இல்லன்னா கஸ்டமர் கையில போகும்போது பேக்கேஜிங் வந்து ஏதாவது லைட்டா டேமேஜ் ஆனாலும் அவங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நாங்க வந்து எங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே இந்த பபிள் டிராப் யூஸ் பண்றோம். பபிள் டிராப் யூஸ் பண்ணும்போது பேக்கேஜிங் எல்லாம் அப்படியே சேஃபா இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து பபிள் டிராப்ல வச்சு அழகா பேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் எடுத்தாச்சு. இன்வாய்ஸும் உள்ள வச்சிடறோம். நம்ம உள்ள வச்சுட்டு அழகா பேக் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஆர்டர் வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம ஷெட்யூல் பிக்கப் கொடுத்துட்டோம் அப்படின்னா அமேசான் டெலிவரி ஏஜென்ட் வந்து நம்ம அட்ரஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்ப்பாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.